இப்போ நம்ம பார்க்க போகிறது பேரிங்கிற விரல்களை கொண்ட ஒரு விசித்திர மீனோட கதை. மற்ற மீன்கள் கிட்ட இல்லாத ஒரு சிறப்புத்தன்மை பேரி கிட்ட இருக்கு. அதுதான் அவனுடைய விரல்கள். அன்னைக்கு காலையில் விடியும் போது எல்லா மீன்களும் சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க. பஃபிங்கிற ஆரஞ்சு பஃபர் ஃபிஷ் ஊதுற முட்டைகளை பார்த்து எல்லா மீன்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவனுடைய முட்டைகள் எல்லாம் சின்ன சின்னதாகவும் பெரிய பெரியதாகவும் வித்தியாசமான வடிவத்துலேயும் இருந்துச்சான். அதை பார்த்த மற்ற மீன்கள் எல்லாம் ரொம்ப வியந்து போனாங்க. ஆனால் பேரி வந்த பிறகு எல்லாரும் பேரி கூட விளையாடுறதுக்காக போயிட்டாங்க. பேரியை பார்த்த உடனே, உன்னுடைய விரல்களை வச்சு நீ என்னெல்லாம் செய்வ பேரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப வியந்து கேட்டாங்களாம். அப்போ பேரி சொன்னானா, என்னுடைய விரல்களை கொண்டு நான் அழகான ஓவியங்கள் வரைவேன். அந்த ஓவியங்களுக்கு நிறைய வண்ணங்கள் எல்லாம் பூசுவேன். சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், பச்சை நிறம், இதை மாதிரி எல்லா வர்ணங்களையும் பயன்படுத்துவேன். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பிறந்த நாள் வரும்போது அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து அட்டைகள் என்னோட கையாலேயே செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா பேரி. இதை கேட்ட மற்ற மீன்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். வேற என்ன செய்வ பேரின்னு கேட்கும்போது, வண்ண வண்ண நிறங்களான நூல்களெல்லாம் பயன்படுத்தி நான் அழகான பின்னல் பின்னி அதை வச்சு ஆடைகளை வடிவமைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா பேரி. அதையும் நான் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் என்னுடைய சுற்றத்தாருக்கும் அவங்களுக்கு எப்பெல்லாம் விழாக்கள் வருதோ அப்போல்லாம் நான் பரிசு கொடுப்பேன்னு சொன்னானா பேரி. அதுக்கப்புறமா விரல்களில் இருக்க பொம்மையெல்லாம் மாட்டி நான் என்னுடைய நண்பர்களுக்கு வேடிக்கை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா பேரி. இதை கேட்ட மற்ற எல்லா மீன்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அவன் கூட ஜாலியாக விளையாடினாங்களாம். வேற என்ன செய்வ பேரின்னு கேட்கும்போது அவங்க எல்லாரையும் கிச்சு கிச்சு மூட்டை அவங்கள துரத்திட்டு போனானா. எல்லா மீன்களும் பேரி கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் பேரி கூட விளையாடாமல் கோச்சிக்கிட்டானா. மற்ற எல்லா மீன்களும் பேரி வந்ததும் அவன் கூடயே போய் விளையாடினதுனால பஃபிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சான். ரொம்ப சோகமாகவும் இருந்துச்சான். அவன் தனியாக போய் உட்காந்துட்டு யார் கூடயுமே விளையாட வரலையாம். எல்லா மீன்களும் அவனை போய் விளையாட கூப்பிட்ட போதும் அவன் நான் விளையாட வரலன்னு சொல்லிட்டானா. அதுக்கப்புறம் பேரியும் அவனுடைய மற்ற மீன் நண்பர்களும் எல்லாரும் சேர்ந்து எப்பொழுதும் போல அன்னைக்கும் விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்போது திடீர்னு கடலுக்கு மேல் பகுதியிலேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சான். அப்போ என்னன்னு பார்க்கும்போது மேலே இருந்து ஒரு பெட்டி வந்துட்டு இருந்துச்சான். அது பஃபியோட தலையை நோக்கி போச்சான். அதை பஃபி கவனிக்கவே இல்லையாம். மற்ற எல்லா மீன்களும் பஃபியை கூப்பிட்ட போதும் அவன் சமாதானப்படுத்துகிற கூப்பிடுறாங்கன்னு திரும்பியே பார்க்கலையாம். பஃபியோட தலைக்கு நேராக அந்த பெட்டி விழற மாதிரி வந்துச்சான். அப்போது மற்ற மீன்கள் எல்லாம் திடீர்னு பஃபி காணாமல் போயிட்டான்னு ரொம்ப பதட்டத்தோடு தேட ஆரம்பித்தாங்களாம். ஆனால் பஃபி எங்கேயுமே இல்லையாம். பஃபி நீ எங்கே இருக்கன்னு சொல்லி எல்லா மீன்களும் ரொம்ப பதட்டத்தோடு கத்தினாங்களாம். ஆனால் பஃபி ஃபிஷ்ஷை எங்கேயுமே காணோமா. அதுக்கப்புறமா பார்க்கும்போது பேரி தன்னுடைய விரல்களால் கைகளால் பஃபியை அழகாக தூக்கி காப்பாற்றிட்டானா. அதுக்கப்புறம் பஃபியும் நம்ம தப்பிச்சோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தானா. பேரிக்கு ரொம்ப நன்றி சொன்னானா. தான் தப்பு செஞ்சதையும் உணர்ந்தானா. என்னை மன்னிச்சிடு நண்பா, நான் எல்லாரும் உன்னை பார்த்து உன் கூட விளையாடுறாங்கன்றதுனால கோவப்பட்டேன். ஆனால் நீ எனக்கு ஆபத்து வரும்போது எனக்கு உதவி செஞ்சு என்னை காப்பாற்றிட்டேன்னு சொல்லி பஃபி கூட நல்ல நண்பனாக ஆகிட்டானா. அதுக்கப்புறமா அன்றைக்கி கடலில் எல்லா மீன்களும் சேர்ந்து நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு பெரிய குதூகலமான பார்ட்டி பண்ணாங்களாம். எல்லாரும் பியானோ வாசித்தாங்களாம், ட்ரம்பெட் வாசித்தாங்களாம், பாட்டு பாடினாங்களாம், டான்ஸ் ஆடினாங்களாம்.